Hi friends, welcome back to Tastebuds, Sofiskitchen. இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழிச்சு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து நான் எல்லாருக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈத் ஸ்பெஷல், ஒரு சிம்பிளான ரொம்ப வீட்டிலே செய்யக்கூட அரபிக் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். Vermicilli bites வித் ஓன்லி 3 ingredients. இதுக்கு மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் வந்து கொஞ்சம் பிஸ்தாஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பிஸ்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே டெக்கரேஷனுக்காக தான் மெயினாக எடுத்திருக்கோம். ஸோ கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். ஸோ நம்ம வந்து இப்போது அதுக்கு நல்ல க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணால் போதும், ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருந்தா கூட போதும் நமக்கு. இந்த ரெசிபிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது சேமியா. இது வந்து நம்ம நார்மல் சேமியா இல்லாமல் ரொம்ப மெலிசான சேமியாவாக இருக்கும். இந்த சேமியா வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா. நம்ம கடைகளில் இந்த மாதிரியே ரொம்ப மெலிசான சேமியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரோஸ்டட் வெர்மிசெல்லி வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது நல்ல லாங்காக நீளமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கையிலேயே வந்து இந்த மாதிரி நல்ல பொடிசாக வந்து உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு சின்னதாக வந்து நுணுக்கி வச்சுருந்தா தான் நம்ம வேண்டிய சைஸில் வந்து நம்ம செட் பண்ண முடியும், ஷேப்பில் வந்து செட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் நம்ம இதுக்காக பட்டர் எடுத்துக்க போகிறோம். நான் இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 100 grams 50 grams to 100 grams பட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து அன்சால்டட் பட்டர் நான் எடுத்துருக்கிறது. ஸோ இந்த வெண்ணெய் வந்து நம்ம மெல்ட் ஆகி விட்டால் மட்டும் போதும். இது வந்து நெய் மாதிரி உருக காய்ச்ச தேவையில்லை. ஸோ நம்ம இந்த மெல்ட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆன அப்புறம் நம்ம இப்போது க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேமியா வந்து இந்த வெண்ணெயில் ஆட் பண்ணி நல்ல சிம்ல வச்சு ரோஸ்ட் பண்ண போறோம். ஹீட் வந்து கம்மியாக வச்சுட்டு நம்ம அந்த லோ ஹீட்லேயே வந்து இந்த சேமியா வந்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். நல்ல வாசனையாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இது ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இந்த சேமியா ஒரு 5 to 8 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்தப்போ நல்ல வாசனையாகிடுச்சு. நம்ம இப்போது இதுக்கு வேண்டிய தேர்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா கண்டென்ஸ்டு மில்க். இதுக்கு வந்து நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றி நம்ம அந்த கண்டென்ஸ்ட் மில்க் இருக்கிற ஈரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேமியா வந்து சிம்மில் வச்சு குக் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணி முடிச்ச அப்புறமா வேண்டிய அளவு திருப்பி இன்னும் கொஞ்சம் வந்து கண்டென்ஸ் மில்க் வேணும்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண நம்ம சேமியா பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்காக இதில் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம ரோஸ் மில்க் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் த ஃப்ளேவரிங் இல்லைன்னா ஏலக்காய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஃப்ளேவரிங்குமே ஆட் பண்ணலை. எங்களுக்கு வந்து அந்த ரோஸ்டட் சேமியோட வாசமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. நம்ம சேமியாவும் நல்லா அதிலே குக் ஆகிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இது குக் ஆகாது. கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸோடு தான் இந்த சேமியா இருக்கும். ஸோ அந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து சூடு ஆற வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெர்மிசெல்லி வந்து பைட் செய்யறதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன மூடி, நம்ம சிரப்பு மூடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மூடியில் வந்து நம்ம ஷேப் வந்து ஆக்க போகிறோம். நம்ம இது எந்த டைப் ஆஃப் ஷேப்பில் கட்லெட்லோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் கட்டர்ஸ் வச்சு கூட நம்ம பண்ணலாம். நம்ம வந்து பைட் சைஸ் இப்போ யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சிரப்போட மூடி வந்து கண்டெய்னரோட மூடி எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து லைட்டாக நெய் தடவி நம்ம ஆற வச்சிருக்கிற இந்த சேமியா வந்து நம்ம அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அது நீங்கள் எந்த சைஸ் அண்ட் ஷேப்பில் வேணுமோ, நீங்கள் எந்த கட்லெட் ஹோல்டரோ கட்லெட் ஷேப்பர்ஸ் இல்லைனா பிஸ்கெட் கட்டர்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி நல்லா இருக்குன்றதுக்காக நான் இந்த ஷேப்பில் வந்து நம்ம எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா அழகாக வந்து ஷேப் வந்து பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது இதே மாதிரி மீதி எல்லாமே நம்ம ஷேப் பிடிச்சி வச்சுருக்க போகிறோம். இது கார்னிஷிங்காக நம்ம வச்சுருக்கிற இந்த பிஸ்தா க்ரஷ் பிஸ்தா இருக்கு இல்லையா, நம்ம முதல்லே செஞ்சு வச்சுருக்கோம். அது வந்து மேலே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா ஃப்ளேவரிங்கோட சேர்த்து நல்லா பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம மீதி இருக்கிற சேமியா கூட இந்த மாதிரி நம்ம ஷேப் பிடிச்சி வச்சுக்கலாம்.
இந்த ஸ்வீட் பார்த்தீங்களா 3 இன்க்ரீடியன்ட்ஸில் எவ்வளோ அழகாக வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஈதுக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அழகாக வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சா கூட, யாராவது வீட்டுக்கு போகணுங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஈத் முபாரக் டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவுட் தேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் அடுத்த வாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் டேஸ்ட் பட் சோஃபிஸ் கிச்சனில் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே. பை.